நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 585 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்துன்னா நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க இந்த ரேஞ்சில் தாங்க 650 தான் முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்குங்க ஒரு 40 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. என்ன ரீசன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆயிருக்குங்க. அதனால தான் இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் 566 முடிஞ்சிருக்குங்களா. ஸோ போஸ்ட் மார்க்கெட் தான் உங்களுக்கு வந்து 585, ஓப்பனிங் வந்து இந்த 550 to 500 இந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க ஓப்பனிங் வர வாய்ப்பு இருக்குங்க. அப்படி ஓப்பனிங் வந்தால் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நல்ல ஒரு பையிங் வருங்க. அப்படி மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பையிங் வந்தால் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு 670ங்க இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் இதே தான். இந்த கீழே 350 சொன்னோம்லங்க, ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ் நல்ல ஒரு பையிங் வந்துட்டுங்க. திரும்ப இங்கேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆகுங்க. செல்லிங் ட்ரிகர் ஆகி டவுன் சைடில் வந்தால் டவுன் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்க. கீழே அப் சைடில் இப்படியே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு 350 வரைக்கும் வந்துட்டு திரும்பிச்சுன்னா வேணால் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கடியே அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியில் ஆல் டைம் வந்துருச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, பேங்க் நிஃப்டியோட என்ட்ரிலாம் நம்ம அது முடிஞ்சுங்க. இனிமேலும் பேங்க் நிஃப்டியில் வேடிக்கை பார்க்கக்கூடிய இடங்க. இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்க. பேங்க் நிஃப்டி வந்து இனிமேல் இந்த ஆல் டைம் ஹை உடைக்கிட்டுங்க. இந்த ரேஞ்ச் இருக்குல்லங்க, இந்த ஒரு 630ங்களா ஆல் டைம் ஹை. ஸோ இதை உடச்சிட்டு மேலே போயிட்டுங்க. திரும்ப இது வந்து கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுக்க பாருங்க. அப்போ வேணா நம்ம பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இனிமேல் லென்த்தாக தாங்க இருக்கும். ஃபால் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ். ஒரே நாளுங்க நல்ல ஒரு ஃபால் கூட வரும். இந்த மாதிரி ஒரே நாள் ஏற்றுனால அதே மாதிரி ஒரே நாளே நல்ல ஒரு ஃபால் கூட வரும். அதனால் சப்போர்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்காதுங்க மேலே ஆல் டைம் ஹைலேருந்து விளையாடுறப்ப. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு மிட் கேஃப்ங்க. மிட் கேஃப் அதே தாங்க. மிட் கேஃப் வந்து இந்த ஆல் டைம் ஹை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இன்னொரு 250 பாயிண்ட் தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃபை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுதுங்க. மிட் கேஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் தான். நிஃப்டி மட்டுமே பார்த்துக்கிறது நல்லதுன்னு தோணுது. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சுனாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரேலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பாருங்கள், டவுன் சைடு வந்துச்சுங்களா நல்லா வந்துகிட்டே இருக்கும், அப் சைடு வந்துச்சுங்களா நல்லா வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு செல்லிங் வர மாதிரி தான் இருக்கும். வந்துச்சு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது போட்டு கீழே வந்துகிட்டே இருக்குங்க. அப்போ நம்ம டாப்பில் எடுத்துகிட்டு நம்ம மாட்டிப்போம். அதனால் வேண்டாம், மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. மிட் கேஃபும் பேங்க் நிஃப்டி விட்டுருங்க. ஸோ வேணால் நிஃப்டி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, அதாங்க நல்லது. நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 நல்லா சப்போர்ட்டாக இருக்கானுங்க. ஆனால் 300 தான் பாருங்கள், 300 400 500ங்க. ஸோ இவனுங்க 3 இதுலையுமே பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 300ல் சப்போர்ட்டாக இருக்காமருங்க. இவன் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அந்த 500 ஓஏலாம் ஹண்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வந்துட்டுங்க. திரும்ப இந்த ஒரு 650ங்களா இந்த ரேஞ்சு கிட்ட வந்துட்டு மறுபடி கீழே ஃபால் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த 600 500 திரும்ப ஓஏ கால் ரேட் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓஏலாம் உடஞ்சிருங்க. இந்த 500ல் புட் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, ஆனால் இதெல்லாம் உடஞ்சிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே ஒரு 550 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுல, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்லா மேலே வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் கீழே செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா நம்ம கால் சைடில் செல் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. பார்க்கலாங்க, மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம் நண்பர்களே. சரிங்க, லைவ் வரேன், லைவ்ல பார்க்கலாங்க. தேங்க்யூ.